நேபாளில் இப்போ நடந்திருக்கிற ஃபிளாஷ் ஃப்ளட் டிசாஸ்டர் பத்தி நீங்க இந்நேரத்துக்கு நியூஸ்ல சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க. மவுண்டெயின்ல இருந்த பெரிய ஒரு பனிப்பாறை கொலாப்ஸ் ஆகி ரிவர்க்குள்ள விழுந்திருக்கு. அதோட சேர்த்து மண்ணும் பாறையும் அந்த ரிவர்ல அடைச்சிருக்கு. அது ஒரு தற்காலிகமான ஒரு தடையை உருவாக்கி இருக்கு. அதுக்கு பின்னாடி நீர் அழுத்தம் அதிகமாகி அந்த தடை உடஞ்சதும் தேங்கி இருந்த அத்தனை நீரும் ஒரே நேரத்தில் வெளியேறி இந்த ஒரு பெரிய ஃபிளாஷ் ஃப்ளட் ஏற்பட்டிருக்கு. லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா நேபாள் அண்ட் டிபெட் ஏரியாஸை சேர்த்து மொத்தமா 350க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. இதோட கவுண்ட் இன்னமும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 1300க்கும் மேற்பட்டவங்க மிஸ்ஸிங்ல தான் இருக்காங்க. கான்டாக்ட் பண்ண முடியல. இதுல காணாம போனவங்கல 2 சின்ன பசங்களும் இருக்காங்களா. அதுல ஒருத்தங்களோட வயசு 14, இன்னொருத்தங்களோட வயசு 11. அண்ட் நம்ம இந்தியாவுக்கு பார்க்கும்போது 300க்கும் மேற்பட்ட இந்தியன்ஸ் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு நேபாளோட ஃபாரின் மினிஸ்டர் தெரிவிச்சிருக்காரு. அதுல நிறைய பேர் கைலாஷ் மன்சரோவர் யாத்திராக்கு போயிருந்த இந்தியன்ஸ் தான். நம்ம தமிழ்நாட்டில இருந்தும் 57 பேர் நேபாளில் சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்தியாவும் நேபாளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெடிசின்ஸ் அண்ட் அதர் எசென்ஷியல்ஸ் ஹெல்ப்புக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது நார்மலா ஹெவி ரெயின்னால வந்த ஃப்ளட் இல்ல. இனிஷியலா நிலநடுக்கம் தான் காரணம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் லேட்டரா USGS அனாலிசிஸ் படி மவுண்டெயின்ஸ்ல ஐஸ் அண்ட் ராக்ஸ் கொலாப்ஸ் ஆனது தான் மெயின் ரீசன் சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்ததுக்கான மெயின் ரீசன் அதுல வாட்டர் மட்டும் வரல, பெரிய பெரிய கல்லு, மண்ணு அண்ட் ஐஸ் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. அந்த ஒரு ரீசன்னால ரோட்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே ஹெவியா டேமேஜ் ஆகிருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.